அத தொறந்து பார்த்தா, அது வந்து கூர புடவ மாதிரி வந்திருந்தது. எனக்கு அதுவும் கல்யாணம் நிச்சயமாகுற சமயத்துலன்னு சொல்லிட்டு, புவனேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன். கரெக்ட்டா எனக்கு கல்யாணம் நிச்சயமான வருஷம் அது. ம். அந்த கச்சேரி முடியிற சமயத்துல, அந்த ஆர்கனைசர் வந்து அ மைக் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப நன்னா பாடினா, "இது சின்ன பொண்ணு தான். ஆனா அவளுக்கு இப்ப கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. நம்ப அம்பாள் கிட்டேருந்து ஒரு பிரசாதம் அவளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புடவ கொண்டு வந்து குடுத்தாங்க. அம்பாளுக்கு சாத்தின புடவ அப்படின்னு சொல்லிட்டு. அது யூசுவலா வந்து அ ஒரு ஒரு பட்டு புடவ கோவில்லருந்து நெறைய வரது உண்டு. ம். சுவாமியோடது மேல சுவாமிக்கு இப்போ சாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அது கிடைச்சாலே பெரிய பாக்கியம் தான். ஸோ அது கிடைச்சிருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அத தொறந்து பார்த்தா, அது வந்து கூர புடவ மாதிரி வந்திருந்தது. எனக்கு அதுவும் கல்யாணம் நிச்சயமாகுற சமயத்துலன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஆல்ரெடி கூர புடவ அவங்க வீட்ல எடுத்ததுனால, எடுத்தாச்சு. அது ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆயிட்டு முதல்ல வர பண்டிகைக்கு அந்த புடவ தான் நான் கட்டிண்டேன். ஸோ ஓ! அது அம்பாளோட டைரக்ட்டா அம்பாள் கிட்டேருந்து வந்த ஒரு ஒரு பிரசாதம். அதுவும் கல்யாணம் நிச்சயமான வருஷம் அது மறக்கவே முடியாத ஒரு தருணம்.